என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானாய் மூடிக்கொள்ளும். மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் உங்கள் சிறகுகள் தானாய் மூடிக்கொள்ளும். உங்கள் சிறகுகள் தானாய் மூடிக்கொள்ளும். கனகனகனவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அணையே, என் இணையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். வணக்கம்னா இப்படி ஒரு இசை ஒரு கைதட்டல் கொடுங்க. இனிமையான பாட்டு, உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமா உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. உங்க ஊர் மக்களுக்கு நீங்க ஒரு கைதட்டல் கொடுங்க. எனக்கு கைதட்டே வேணாம், உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ரொம்ப அட்டகாசமா ரசிக்கிறீங்க. நடுவுல நான் மத்த பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை பத்தி கிண்டல் செய்றது, குறை சொல்றது, அவங்கள திட்டுறது எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஊருக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி மஞ்சுளா கூப்பிட்டுருக்கீங்க. அதனால இந்த ஊருக்கு நல்ல பேச்சாளர்களா வரணும்னு சொல்லிட்டு தமிழகத்தின் தலை சிறந்த 2 பெண் பேச்சாளர் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு கைதல் கொடுங்க. எதிரணியா இருந்தாலும் சரி சார், நான் அதெல்லாம் நியாயமா இந்த மனசு யாருக்கும் வராது மதன். உண்மையிலே சொல்றேன் சார், சாதாரண ஆள் கிடையாது. 2 பேரும் கிரியேட்டர்ஸ். அப்படியா? கிரியேட்டர்ஸ். அப்படி என்ன இவங்க கிரியேட்டர்ஸ்? எந்த ஊருக்கு போனாலும் புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கிரியேட்டரா? எந்த டீமுக்கு போனாலும் ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை 2ஆ பிரிச்சு நடுத்தரல நிறுத்துவாங்க. அதுதான் இப்ப அந்த நடுவர் குடும்பத்துல பிரச்சனையே வராதா, இல்ல பிரச்சனை வராம நாங்க விட்டுருவோமான்னு அதுதான் சொல்லுச்சா? ஆனா சாதாரண நாள் கிடையாது. 2 பேரும் தமிழகத்துல 30 நாள்ல 35 நிகழ்ச்சிக்கு மேல போறாங்க சார். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு பஸ்ல போய்கிட்டே இருப்பாங்க. ரூம்ல கூட பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்து போவாங்க. அவ்வளவு வேகமான பேச்சு, அவ்வளவு ஸ்பீடா போனா கூட எந்த பஸ்லயும் கம்பியே பிடிக்காம போற 2 வீர மங்கைகள் சார். அவங்க இந்த வடிவேல நிப்பாரு சார், ஒரு பஸ்ல வடிவேல நிப்பாரு. எவ்வளவு வேகமா போனாலும் கம்பி பிடிக்க மாட்டாங்க. என்ன காரணம்? வீரம் கிடையாது. 2த்துக்கும் பஸ் கம்பி எட்டாது. பஸ் கம்பியே எட்டாது. இங்க வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசி அந்த காலத்தை நாங்க எப்படி. ஆனா மதன், அன்னைக்கு இந்த பாப்பா கம்பியை பிடிச்சிருச்சு. எப்படி? கொண்டு வந்த கட்டப்பையை போட்டு அது மேல ஏறி நின்று கம்பியை பிடிச்சிட்டு இருக்கு சார். ஆனா அந்த பிள்ளைய மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்பா? இன்னைக்கு இங்க நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, இத்தனை பேர் சந்தோஷமா உட்கார்ந்து சிரிக்கிறதுக்கு, இவ்வளவு மக்களை உட்கார்ந்து பாக்குறதுக்கு, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த பிள்ளை தான். என்னப்பா சொல்றேன்? நிஜமா சார்? எப்படி? எல்லா டீம்லயும் இந்த பொண்ணை விரும்பி கூப்பிடுறாங்களே, ஏன்? என்ன காரணம்? நல்லா பேசுன்றதுக்காகவா? பிறகு டிவில நடிச்சு புகழ்ன்றதுக்காகவா? பிறகு இல்ல அழகா இருக்குன்றதுக்காகவா? எதுவுமே கிடையாது. வேற எந்த ஊர்ல மழை வந்தாலும் செருப்பு கட்டி ரோட்ல நின்னுச்சுன்னா அடுத்த 1 மணி நேரம், 1 வருஷத்துக்கு அந்த ஊர்ல மழை வராது. எப்பா நல்லா ஊருப்பா, இப்பதான் மழை வந்து குளிமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மழை பேஞ்சிட்டு இருந்தது, நீ என்ன பண்ணுமா? செருப்பு இல்லாம அந்த மண்ணுல நின்று அந்த ஏக்கி தூக்கி ஏதாவது பண்ணிட்டு வந்துருமா? நான் போன் பண்ணி கூப்பிட்டேன், மழை பெய்யுதுன்னு. யோகா மழை பெய்யுது, தயவு செஞ்சு கீழே போய் செருப்பை ஊத்துட்டு நில்லுன்னா நின்ன உடனே மழை நின்னுச்சு. அந்த மனசுக்கு ஒரு கைத்தறல் போடுங்க. அது நின்ன ஊர்ல எதுவுமே அடி வச்ச இடத்த பொடி வச்சு ஊதாம போகாதாட்டு சிறப்பான வந்துட்டு நாங்க அந்த காலத்துல என்னதான் பேர் அப்படி சும்மா நாங்க எங்களுக்கு குறை சொல்லி இந்த காலத்துல எப்படி இருக்கு வாழ்க்கை? நல்லாவா சார் இருக்கு? மனுஷன் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வாழ முடியுதா? ஒரு காலத்துலலாம் காலையில எந்திரிச்சா இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சோம். இன்னைக்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கே பயமா இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல. தெரியல. திடீர் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை. நான் என்ன கேக்குறேன், ஒரு இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றீங்களா? அந்த கருமத்தை எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன், ஒரு காலத்துல மனுஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்தான்னு பார்த்து வாழ்ந்தான் சார். இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போறோம்னு வாழ்ந்து நிக்கிறோம். ஆனா நான் அந்த ஊர் மக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். சொல்லுப்பா, தயவு செஞ்சு உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சாமி போட்டோ சாமி வீடியோ எல்லாம் போடாதீங்க. என்னப்பா இது ஸ்டேட்டஸ்ல ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஒரு திங்கக்கிழமை நாள் சாமி படமா பாட்டோ வச்சா என்ன பார்த்தா? தயவு செஞ்சு வைக்காதீங்க. சாமி போட்டோ சாமி ஸ்டேட்டஸ் நீங்க போட்டுறீங்க. காலையில எந்திரிச்சோன்னா போன் எடுத்துட்டு போய் எங்க உட்காந்து ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க? எங்க உட்காந்து பாக்குறாங்க? அங்கெல்லாம் சாமி போட்டோ எடுத்துட்டு போலாமாண்ணே?
எவனோ போட்டு விட்றான், உள்ள போய் உட்காந்து பால் மணக்குது. எங்கடா பால் மணக்குது? ஏன்டா? அதுவும் இந்த வாட்ஸ்அப்ல மோட்டிவேஷன் கொடுப்பாங்க காலங்காத்தால. காலையில உனக்கு பின்னால 100 பேர் இருக்கான்னு நினைச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். 100 பேருக்கு முன்னாடி உலகத்தை வந்துட்டா எங்கடா வரீங்க? யாரா வரீங்க? டீ குடிக்க வக்கு இல்லாம தெருமுக்குள்ள நடா இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே செல்ல கொண்டுட்டு எங்க வேணாலும் போங்க, பாத்ரூமுக்கு மட்டும் போகாதீங்க. அதைத்தான் தம்பி இவ்வளவு தூரம் சொல்றாரு. ஐயா செல்லு இல்லாம வெளியவும் போறதில்ல, வெளியும் போறது. இப்பெல்லாம் பாத்ரூம்ல பக்கெட் இல்லாம கூட போறாங்க, செல்போன் இல்லாம யாரும் போறது. அங்கதான்ப்பா வைஃபை இது அங்க வச்சிருக்கான்ப்பா பாத்ரூம். ஆமா, பல பேர். எவ்வளவு சிக்கல் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. வந்துட்டு இந்த காலம் நல்லா இருக்கு. என்ன சார் இந்த காலம்? இந்த காலகட்டத்தில் கல்யாணமான ஒரு ஆம்பளையும் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது உங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன கஷ்டம்? நான் உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA, MPhil, B.Ed, CGT, PhD, SLETNET. MA, MPhil, B.Ed, CGT, SLET, PhD. ஆமா, 7 டிகிரி PhD வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆமா. எத்தனை வருஷமா இந்த பட்டிமன்றத்துல இருக்கீங்க? இது 25வது வருஷம். 25வது வருஷம். 1999 முதல் மேடை கவியன் பண்ணையா. சூப்பர்ண்ணா. நீங்க இந்த பட்டிமன்றம் நீங்க ஸ்கூல் காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்கீங்களா? ஆமா. எத்தனை வருஷமா? 23 வருஷமா இருக்கேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கிட்டத்தட்ட PhD வரைக்கும் படிச்சு 25 வருஷமா மேடைகள் வந்து 20 வருஷமா பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தராது. அர்த்தம் சொல்றீங்களா? நல்லா கேளுங்க தம்பி. ஒரே ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை தானே. ஆமாண்ணா. ஐ டோன்ட் நோனா என்னென்ன? இது என்னப்பா பிரமாதம். தாராளமா சொல்லலாம். நம்ம மக்களுக்கு சொல்லாம என்ன? அருமையா சொல்றேன். சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இது கூட தெரியாம 7 டிகிரி எதுக்குன்னு படிச்சீங்க தம்பி? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இதுவே தெரியாம 25 வருஷமா நடுவரா என்னென்ன? தம்பி அவர் புல் ஸ்டாப் வச்சாரு, நீ எப்ப அதை தொடர் புள்ளி ஆக்குற? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. இதுவே தெரியாதான். இப்ப அந்த காலம் நல்லா இருக்கா, இந்த காலம் நல்லா இருக்கான்னு இவர் தீர்ப்பு கொடுக்க போறாரா? இந்த கேட்டு நம்ம போணுமா? நல்லா வேணாம். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. சரி, அதுதான் தெரியாது. இன்னும் சிம்பிளா கேக்குறேன். ஐ நோனா என்ன? பாத்தனா தம்பி நம்மளைய ஐ என்னப்பா? ஐ நோ. ஏய் இது சூப்பர்ப்பா. ஐ நோனா எனக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சொல்லுங்க. ஐ நோனா என்னன்னா? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்கண்ணா. எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. ஐ நோனா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாடா. கடுப்பாவுதா? ஆமா. கோவம் வருதா? நல்லா வருது. மைக் எடுத்து மண்டையோட மசமசன்னு வருது. கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படித்தான் இருக்கு. ஆமா. நம்ம வீட்டு மகராசி ஏன் பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன பேசுறா, ஒரு கருமமும் புரியல. எங்க அதை எடுங்க பாப்போம். அதை எடுங்கண்ணே. அண்ணா அதை எடுங்கண்ணே. PhD படிச்சிருக்கீங்க, அதை எடுக்க தெரியாதா? அதை எடுங்க. 25 வருஷமா நடுவுற என்ன? அதை எடுங்க. நல்லா கேக்குறேன்டா. இதுதான் அதை எடுங்க. சரி வேணா அந்த பாட்டு பாடுங்க. இந்த பாட்டு? அந்த பாட்டுல அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டுல இருந்து எந்த பாட்டு? ஏக்கா ரொம்ப சிரிக்காதீங்க, வீட்டுல இப்படிதான் பேசுறீங்க. ஆமா. நான் இங்க ஊருக்குற அத்தனை தாய்மார்கள்ட்டையும் கையெடுத்து இல்ல உங்க காலில் விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு சண்டை வந்தா திட்டுங்க, அடிங்க, கோச்சுன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சுன்னு உட்காராதீங்க. நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, போன் எடுத்து நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த மெசேஜ் தெரிஞ்சு போச்சோ, பயத்துல பதறி திரியறான். இது பரவாயில்லண்ணே. தட்டுல சோத்த போட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? சாப்பிட்டு முடிங்க, ஒண்ணு பேசணும். என்ன கேட்க போறான்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே முடிக்கல. இறங்குமான அந்த சாப்பிடும் போதே பேதி ஆயிடுவேன். இறங்குமான அந்த சோறு வாயில தட்டை போட்டு குழப்பிக்கினே இருப்பான். இது பரவாயில்ல. உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், கணவனை பார்த்து மனைவி இந்த வார்த்தை கேட்காம ஒரு பொம்பளை இருந்தா சரித்திரமே கிடையாது. அப்படி என்ன வார்த்தை? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒருத்தியா இருக்கணும். அந்த வேற ஒருத்தி யாருன்னு பார்த்தா நம்மள தூக்கிக்குள்ள வச்சிடறானுங்க. எவ்வளவு சிக்கல்ல போயிட்டு இருக்கு வாழ்க்கை. நானா இருக்கிறதுனால இத்தனை சகிச்சுட்டு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதே வேற ஒருத்தியா இருந்தா இப்படிதானே மாடுலேஷன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு நல்ல கணவனுடைய கடமை என்ன சார்? நல்ல கணவனுடைய கடமை தாலி கட்டி நல்லா வாழ்றது. அது எல்லாம் பண்றவன் ஒரு நியாயமான நேர்மையான நல்ல கணவனோட கடமை. நீயே சொல்லுப்பா. மனைவியோடைய கனவை நிறைவேற்றுறது சார். யார் மனைவியோடைய? அவங்க மனைவியோட. ஒரு நல்ல கணவன்னா மனைவியோட கனவை நிறைவேற்றணும். கரெக்டா? முந்தா நேத்து என் மனைவியோடைய கனவை நிறைவேற்ற நான் ஒரு முயற்சி எடுத்தேன். அப்படியா? என்ன பண்ணணும்? பாராட்டணும். பாராட்டணுமா? பாராட்டணுமாக்கா? பாராட்டு. என் மனைவி கண்ட கனவை, அவ ஆசைய, அவ கனவை நிறைவேற்ற நான் ஒரு ஸ்டெப் எடுத்தேன். என்ன பாராட்டலனா கூட பரவாயில்ல, என்ன கட்டி வச்சு அடிச்சாக்கா. ஒரு முயற்சி எடுத்ததுக்கு எதுக்குப்பா உன்னை கட்டி வச்சு? அவ கனவு நடுவர், அவ கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் எடுத்த முயற்சிக்கே நடிக்கிறாளே. என்னப்பா அப்படி? அவ போன வாரம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டி கூட ஓடி போற மாதிரி ஒரு கனவு கண்டா.
அதை நிறைவேற்றுறதுக்கு முந்தானேத்து நான் ஒரு முயற்சி எடுத்தேன். நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. அடிச்சாலா கட்டி வச்சு அடிச்சாலா? கட்டி வச்சுதான். நீ கட்டினதுனாலதான் அடிச்சிருக்க. இல்ல மெசேஜ் தாங்க அனுப்பிச்சேன். உனக்கு அந்த வருத்தம் ஆன்டி நான் உசார் பண்ணிட்டேன்னு. வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு ஒரு காலத்துக்கு. இதுல வந்து நின்னுக்கிட்டு அப்படியே. எனக்கு ஒரு டவுட், அந்த கனவு காலையில வந்துதா இரவு வந்துதா? ரொம்ப நேரம் இல்லப்பா, ஏன்னா காலையில கண்ட கனவு பழிக்கும்பாங்க, அதனால கேட்டேன். அது பழிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். இருக்கட்டும், நடக்க பார்த்து ஊரே பழிக்கும் பாப்புறோம் சார். வாழ்க்கை மோசமா போயிட்டு இருக்கு சார். ஒரு காலத்துலலாம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அப்பம் பட்ட கடனை புள்ள அடைக்கணும். கரெக்டா? கரெக்ட். அப்பம் பட்ட கடனை புள்ள அடைக்கணும் சார். எங்க அப்பா எனக்கு அந்த தொல்லையே கொடுக்காம வாழ்க்கையில ₹1 வாங்காம வாழ்ந்த மனுஷன் எங்க அப்பா. எங்க அப்பாக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க சார். உண்மையா? எங்க அப்பா ₹1 கடன் வாங்காத மனுஷன். ஆனா போன வாரம் என் வீட்டு வாசல்ல கிட்டத்தட்ட 25 பேர் வந்து வாங்கின காசை கொடுன்னு திட்டானுங்க சார். யார் அந்த 25 பேர்? எனக்கு கடன் கொடுத்தவங்க. உங்க அப்பா ₹1 வாங்கல, நான் வாங்கியிருக்கேன். நீ ஒருத்தர் விடாம வாங்கியிருக்க சார். அப்பம் பட்ட கடனை புள்ளதான் சார் அடிக்கணும். நான் இப்பதான் சார் கல்யாணமே பண்ணிருக்கேன், இன்னும் புள்ளையே பிறக்கல. அதுக்குள்ள வந்து காசை கொடுன்னு கேட்கறானுங்க. வாழ்க்கையா சார் இது? இப்ப நியாயப்படி யார்கிட்ட கேட்கணும்? என் பிள்ளைகிட்ட கேட்கணும். அதுக்கான ப்ராசஸே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள வந்து காசு நான் ஒரு நேரத்துக்குள்ள முடிக்கிறேன்டா. ஏன்டா நீங்க ப்ராசஸ்? நீங்க இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னு தினைக்கும் ஒரு மெசேஜ் வரும். அந்த புள்ள அங்க காணா போச்சு, கண்டுபிடிச்சு காலா போன. அவன் ஸ்கூல் படிக்கும் போது அந்த போட்டோ வந்திருக்கும். அவன் காலேஜுக்கே போயிருப்பான். இன்னி வரைக்கும் ஏன் ஃபார்வர்ட் பண்றோன்னு தெரியாம பண்ணுவான். அதுவும் காலங்காத்தால அந்த பூ போட்டு அனுப்புறது, புல்லாக்கு போட்டு அனுப்புறது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது தம்பி. நீ இந்த வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் ஞாபகப்படுத்த தயவுசெய்து. புண்ணியமா போட்டு நீ நல்லா இருப்ப. சீக்கிரமா உனக்கு நல்ல செய்தி வரும். இந்த ஆத்தா சன்னிதானத்திலிருந்து சொல்றேன். முதல் நல்ல செய்தி வந்துருச்சு, அடுத்த நல்ல செய்தி வந்துடும். நான் சொல்றேன். ஆனா வாட்ஸ்அப் மட்டும் சொல்லாது. ஏன்னு? பொங்கல் வந்ததா ஜனவரி 14. உண்மையா? தை 1 காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா கரும்பு வாங்கணும், மஞ்சள் கட்டணும். டிங் டிங் ஒரு சவுண்ட் வந்தது. என்னடா பிரிட்டானியா பிஸ்கட் விளம்பரமானு எடுத்து பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கப்பா. ஒரு கப்பு நிறையா நல்லா டிகாஷன் கலந்து காஃபி, இன்னொரு கப்புல ஒயிட் கலர் நல்ல கிளாஸ் டம்ளர்ல பாத்தீங்கன்னா பால். கீழே கமெண்ட் போட்டிருந்தான் இந்த படத்துக்கு கீழே, காலையில எந்திரிச்சிங்கன்னா காஃபி, அடடா எந்திரிக்கலைன்னா பால், பொங்கல்னு போட்டிருந்தான். எப்படி சார் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பொங்கும்? இதை வேற என்னன்னா, இதை 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணினா உங்க பொங்கல் சிறக்காதுன்னு போட்டிருக்கேன். வாழ்க்கை போகுது சார். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல தம்பி. புள்ள காணா போச்சுன்னு வச்சுங்களேன், கவலையே பட மாட்டோம். ஏன்னா குடும்பத்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு அந்த புள்ள எங்க போனாலும் அந்த பாட்டை பண்ண ஓடி வந்து சேருவான் சார். வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. அப்படி அன்பு மலர்களே நம்பீருங்களே, நாளை நமதே, இந்த நாடும் நமதே, தர்ம உலகிலே இருக்கும் வரையிலே, நாளை நமதே, இந்த நாடும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே. பாசங்கள் என்னும் சோலையில் மலர்ந்து காய்கனியாக நமக்கென வளர்ந்து நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமல கூட்டம் காணும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம்.
பாசம் என்னும் நூல் வழி வந்த பாசமலர் கூட்டம் காணும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரினம் என்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரினம் என்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாடை நமதே, நாடை நமதே, நாடை நமதே, நாடை நமதே. வாழ்க்கை அப்படி இருந்து சார் அந்த காலம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கணும். மேலுமே நல்ல பாட்டு அருமை. இன்னைக்கு எல்லாம் ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், ஒரு கருமும் தெரியாம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை பூரா பிரச்சனை. இன்னைக்கு சாதாரண ஆள் கிடையாது சார், எல்லாம் குடிச்சு குடிச்சு வீணா போறேன். ஆனா நிறைவா அதை சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல எந்த ஊர் மேல போனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த குடிகாரன் இருக்கான்ல, குடிகாரன் அவன் ஒரு குழந்தை. எதை குடியாரம் ஒரு குழந்தை. எப்படி பாது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா குடிச்சு ரோட்ல வந்து போட்டோ எடுத்துக்கங்க. சரி, அவனை சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ எடுத்துருப்பாங்கல்ல, அதை கையில எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கைய வச்சு படுத்திருப்பான் ஒரு குழந்தை. குழந்தை அந்த குழந்தை பேசுற மழலை மொழியை கேட்டிருக்கீங்க. எப்படிப்பா? என்ன அது அப்படின்னா? அபிராமி நான் அவனை காதலிக்கிறேன் ஒரு குழந்தை சொல்றான்னு. அதுக்காக அவனை சாதாரணமாக நினைச்சாதீங்க. ஒவ்வொரு குடிகாரனும் தொலைநோக்கு பார்வையோட வாழ்றான். எப்படி எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோடு கிராஸ் பண்ணா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ரைட் லெஃப்ட் வண்டி வருதான்னு பார்த்துட்டு நேரா கிராஸ், அவ்வளவுதான். ஆமா. ஆனா ஒவ்வொரு குடிகாரனும் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு தொலைநோக்கு பார்வை. என்ன தொலைநோக்கு பார்வை? முதல்ல ரெண்டு காலையும் பூமியில பதிப்பான். ஏன்? ஒரு தாய் தன் குழந்தைய பிடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்பான். லெஃப்ட் சைடு ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்பான். ஏன்? அது ரைட்ரா, அவனுக்கு அதான் லெஃப்ட். ரைட் சைடு ஏதாவது வண்டி வருது, அது லெஃப்ட்பா, இதான் அவனுக்கு ரைட்டு. ரெண்டு பக்கமும் பார்ப்பான். நீங்களா இருந்தா போயிடுவீங்க. ஆமா, அவன் போக மாட்டான். என்ன பண்ணுவான்? ரெண்டு பக்கமும் பார்ப்பான். பார்த்து மேல ஏதாவது ஏரோப்ளேன் போதா, கீழே ஏதாவது பாம்பு கும்பு வருதா, பின்னாடி யாரா கடத்த வராங்களா, இதை ஃபுல்லா பார்த்துட்டு வளைஞ்சு வளைஞ்சு நடப்பான். ஏன் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறான்? தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில சுட்டா குண்டு உள்ள போறது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் குடிக்கு அடிமையை குடிச்சு குடிச்சு நாடு வீணா போயிருக்கு. நீங்க இந்த காலமா சார் சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? இந்த காலத்துல ஆரோக்கியம் இருக்கா? ஆனா இந்த காலத்துல சொன்ன வார்த்தையை இந்த மன்றம் பதிவு செய்கிறது. தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு மகனோ ஒரு மகளோ, ஒரு மகன் வந்து ஒரு குடிப்பழக்கத்தில் ஆளாயிருக்காருன்னு ஒரு அப்பா சொல்கிறத கஷ்டத்தை விட தன் அப்பா ஒரு குடிகாரர் என்பதை அடுத்த தலைமுறை சொல்லுகிற போது மனசு எவ்வளவு வலிக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றிப்பா, ஒரு நல்ல விழிப்புணர்வு. ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் அந்த காலத்தை விட இந்த காலத்து இளைஞர்கள் வந்து அந்த காலத்தில் 60 வயசு சாதிச்சதை பூரா இந்த காலத்தில் ஆளுங்க வந்து 20 வயசு சாதிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் ஒத்துக்கிறேன், நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க என்ன தெரியுமா, அது அந்த காலத்துல 60 வயசு சாதிச்சு இந்த காலத்துல 20 வயசு சாதிக்கலாம். என்னன்னு கேளுங்க. என்ன? அந்த காலத்துல அவனுக்கு 60 வயசுல தான் சொட்ட விடும். இந்த காலத்துல 20 வயசுல முடி கொட்டுது. உண்மை. 60 காசுல பிபி சுகர் வந்துச்சு, 20 வயசுல வந்துருச்சு. வாழ்க்கை இன்னைக்கு நரகமா இருக்கு, நாசமா போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வாழ்க்கை நல்லா இல்லைன்னு தீர்ப்பு கொடுங்க, நல்லா இருக்குன்னு தீர்ப்பு கொடுங்க. இல்ல மாமியாரா மருமகளான்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல ராமாயணமா மகாபாரதமான்னு தீர்ப்பு கொடுங்க, இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. பேசின பேமெண்ட்டையும் பஸ் காசையும் கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தோட விலையும் ஏறிடுச்சு. இந்த ஜோக்கை நான் சொல்ல ஆரம்பிச்சு இது பழசாவே ஆயிடுச்சு. ஆனா இப்போ வரைக்கும் ஒருத்தனும் 10 பைசா ஏற்றி தர மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. இது இசை கலைஞருக்கும் ஆடியோக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. உண்மையாகவே ஒரு குறித்த அவர் ஒரு 40 நிமிஷம் அப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிற மனுஷன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அவர் அப்படியே சுருக்கி என்ன ஒன்று ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். அதனால் ரொம்ப அழகாக கொடுத்த நேரத்தில் எப்போவுமேங்க வாழ்க்கையில் நீண்டு பேசுகிறதில்ல வெற்றி, சுருங்க பேசுவதில் தான் அறிவு ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அற்புதமாக பேசி அமைந்திருக்கிற மதன் அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அருமைப்பா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவருக்கு பதில் சொல்வதற்காக இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர், எல்லோர் மனங்களையும் நிறைவாக்கக்கூடிய பேச்சாளர், அன்பு சகோதரி திருமதி அஞ்சலி மதன் அவர்கள் வராங்க. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க.